அன்பார்ந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்டேஷன் செட்டப் போதுமானது. ஒரு எம்ப்ராய்டரி ஹூப்பில் ஃபேப்ரிக்கை செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டென்ஷன், ஒரு எலாஸ்டிசிட்டி அப்படின்றது இருக்கும். அந்த ஃபேப்ரிக் மேலே எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பொருள்களே இல்லாத தட்டையான வான்வெளி, அதாவது ஃப்ளாட் ஸ்பேஸ் டைம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும். இப்போது சூரியன் மாதிரியான ஒரு கனமான பொருள் அதில் வைக்கும்போது அந்த பொருள் ஃபேப்ரிக்கில் ஏற்படுத்துகிற தாக்கம் அப்படின்றது ஒரு வளைவு. நம்ம யூஸ் பண்ணுற இந்த 2D ஃபேப்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த வளைவு அப்படின்றத அதோட அடிப்பக்கத்திலே பார்க்க முடியும். இங்கே ஒரே ஒரு பொருள் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் ஏற்படுத்தி இருக்கிற இந்த வளைவு தான் கிராவிடேஷனுக்கான ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபீல்டு ஈக்குவேஷனையும் ஐன்ஸ்டீன் அவர்கள் டெரைவ் பண்ணார் அப்படின்றத கடந்த பதிவில் பார்த்தோம். அடுத்தது வேறு மாஸ் டென்சிட்டியோடு இருக்கிற இரண்டு பொருள்களை இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சோம் அப்படின்னா அது ஏற்படுத்துகிற வளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறை அதிகமாக இருக்கிற பொருளுடைய வளைவு அப்படின்றது ஒரு ஆழத்துலையும், நிறை குறைவாக இருக்கிற பொருளுடைய வளைவு அப்படின்றது ஒரு மேற்பரப்புலையும் இருக்குது அப்படின்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷனையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு கேஸ்லேயும் பொதுவான ஒரு விடயம் பின்னணியில் இருக்குது, அதுதான் ரிலேட்டிவிட்டி. ஐன்ஸ்டீனுடைய ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு டியூவல் பெர்ஸ்பெக்டிவ். உதாரணத்துக்கு மேடு பள்ளம் அப்படின்ற டியூவாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா, பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கிறதுனால இது மேடாக இருக்கா, இல்லை இது மேடாக இருக்கிறதுனால அது பள்ளமாக தெரியுதா அப்படின்ற மாதிரி அதை தனித்தனியாக பிரிக்க முடியாத ஒரு இரட்டை. இங்கேயும் அதே மாதிரி தான், ஒரே ஒரு பொருள் தன்னுடைய நிறை மற்றும் ஆற்றலை கொண்டு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் ஏற்படுத்துகிற அந்த வளைவு தான் கிராவிடேஷனுக்கான காரணம், காஸ். அப்படின்னா அந்த எஃபெக்டை ரியலைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இன்னொரு பொருள் தேவை. அந்த பொருள் ஒரு ஆப்பிள் பூமியில் வந்து விழுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நிலவு பூமியை சுற்றி வரதா இருந்தாலும் சரி, செகண்டரி டிபெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் தான் ரிலேட்டிவிட்டி அப்படின்றது ஒரு ஒர்க்கிங் மாடல், ஒரு ஒர்க்கிங் கான்செப்ட். இல்லை கிராவிடேஷனுக்கான எஃபெக்ட் பற்றி கவலை இல்லை, கிராவிடேஷனுக்கான காரணம் மட்டும் போதும், அதுக்கான ஃபீல்டு ஈக்குவேஷன் தான் இது அப்படின்னு சொன்னால் அந்த காரணத்துக்குமே ஒரு டியூவாலிட்டி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் டைமில் ஏற்பட்டிருக்கிற அந்த வளைவுக்கான ஜாமெட்ரி அப்படின்றதும், அந்த வளைவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருளுடைய நிறை ஆற்றல் அப்படின்றதும் ஒன்று சார்ந்திருக்கு. எப்படின்னா, அந்த பொருள் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வளைவு, அந்த பொருளே இல்லை அப்படின்னா இந்த வளைவும் கிடையாது. இது ஒரு டியூவாலிட்டி அப்படின்றதுக்கான விளக்கம் அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. Space tells matter how to move, matter tells space how to curve. ஸ்பேஸ் அப்படின்றது ஒரு பொருள் எப்படி நகரணும் அப்படின்னு சொல்கிற அதே வேளையில் அந்த பொருளானது ஸ்பேஸ் எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுது. அப்படின்றப்போ அந்த வாக்கியத்தையே நம்ம இரண்டாக பிரிக்க முடியாது. அதை ரெண்டு வேறு விஷயமாக ஒரு ஈக்குவேஷனுடைய ரெண்டு பக்கமும் வைக்கும்போது அது ஒரு இரட்டை அப்படின்றதுனால கச்சிதமாக இப்படி லாக் ஆகிடும். இப்போ அதிலிருந்து ரிலேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி மேத்தமேட்டிக்கலாக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் சிங்குலாரிட்டியை நான் சிங்குலர் பெர்ஸ்பெக்டிவில் ஃபார்முலேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் இருக்கிற ஐடியாஸை எடுத்து தான் ஸ்பேஸ் டைமுக்கான புது ஸ்டடீஸை டெரைவ் பண்ணவே முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இனி பார்க்க போகிறோம். சிங்குலர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு மாஸ் டென்சிட்டிஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு வேறு பொருள்கள் தேவையா அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்லை. சிங்குலர் பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏதுவான, அதாவது ஐடியல் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு ஸ்பியர். அதுக்கு நான் இந்த பாலை பயன்படுத்துகிறேன். இந்த பாலை ஃபேப்ரிக் மேலே வைக்கும்போது கிட்டத்தட்ட அது எந்த ஒரு இம்ப்ரெஷனையும் ஏற்படுத்தலை. அதுவே நான் ஒரு அழுத்தத்தை கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபேப்ரிக்கில் ஒரு வளைவை ஏற்படுத்தும். இப்போ இந்த அழுத்தத்தை அதிகப்படுத்துகிறேன் அப்படின்றத இந்த பாலுடைய, அதாவது இந்த பொருளுடைய மாஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹை, மீடியம், லோ மாஸ் டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு 3 பாயிண்ட்ஸை மார்க் பண்ண முடியும். பாயிண்ட் 2, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை கனமான பொருள்கள் அதனுடைய மாஸ் டென்சிட்டியை கொண்டு வளைவை ஏற்படுத்துது அப்படின்னா நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட மாஸ் டென்சிட்டியோடு இருக்கிற ஒரு கனமான பொருள் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை தொட்டுட்டு இருக்கும், ஆனால் வளைவை ஏற்படுத்தாது. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த பாலும் அது மாதிரியான ஒரு பொருள் அப்படின்னு கருதுவோம். பாயிண்ட் நம்பர் 3, இந்த பொருளுடைய மாஸ் டென்சிட்டி வேல்யூ தெரியணுமா அப்படின்னா அதுக்கு அவசியம் இல்லை.
ஆனால் அந்த மாஸ் டென்சிட்டிக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒன்று வேணும். உதாரணத்துக்கு இந்த பாலுடைய இண்டெக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னா இதை விட மாஸ் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பொருள்களை 1, 2, 3 அப்படின்னும், இதை விட குறைவான மாஸ் டென்சிட்டிஸை -1, -2, -3 அப்படின்ற மாதிரி அதை மார்க் பண்ணுறதுக்கு உதவும். பாயிண்ட் நம்பர் 4, இந்த ரெஃபரன்ஸ் பாலை விட குறைவான மாஸ் டென்சிட்டியோடு இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பால் எடுத்து இந்த ஃபேப்ரிக்கில் வச்சேன் அப்படின்னா கிளியராக இந்த ரெண்டு பொருள்களும் ஃபேப்ரிக்கில் எந்த ஒரு இம்ப்ரெஷனையும் ஏற்படுத்தலை. ஆனால் மாஸ் டென்சிட்டி குறைவாக இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பால் ரெஃபரன்ஸ் பாலோட சேம் லெவலில் சேம் பொசிஷனில் ஃபேப்ரிக்கை தொட்டுட்ருக்கு. 2 டைமென்ஷனல் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் இது சாத்தியம். ஸ்பேஸ் டைம் அப்படின்றது மல்டி டைமென்ஷனல் அப்படின்ற பட்சத்தில் ரியல் டைமில் இந்த பிளாஸ்டிக் பாலுடைய பொசிஷன் அப்படின்றது இந்த ரெஃபரன்ஸ் பாலுக்கு மேலே வரும். அதாவது -1 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூவாக பெறும். இப்போ இதை விட குறைவான மாஸ் டென்சிட்டி அப்படின்னா அது -2 அப்படின்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 5, இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்ற ஸ்கேலை 3, 2, 1, 0, -1, -2, -3 அப்படின்ற டைரக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளானது அதனுடைய மாஸ் டென்சிட்டி குறைய குறைய ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை விட்டு விலகி போகிறத நம்மளால் கவனிக்க முடியும். பாயிண்ட் நம்பர் 6, பூமி அப்படின்ற ஒரு பெரிய பொருளையும் மனுஷனை ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ரெண்டையும் ஸ்பேஸ் டைமில் வச்சு அப்சர்வேஷன் பண்ணும்போது இரண்டு பொருள்களுக்கும் பொதுவாக இருக்கிறது நிறை. இப்போ பூமி தன்னுடைய மாஸ் டென்சிட்டியை கொண்டு ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை வளைச்சிட்டு இருக்கிற அதே வேளையில் மனுஷனுக்கு அந்த ஃபேப்ரிக்கை தொட்டு ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு கூட மாஸ் டென்சிட்டி அப்படின்றது போதாது. அப்போது மனுஷனுடைய மாஸ் டென்சிட்டியை இந்த இண்டெக்ஸ் வேல்யூவோடு ஒப்பிடும்போது ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கும் மனுஷனுக்குமான இடைவெளி என்ன அப்படின்றத பார்க்க முடியும். அதை நம்ம தொடு தூரம் அப்படின்னு குறிப்பிடுவோம். இந்த தொடு தூரம் அப்படின்றது டிஸ்டன்ஸை பற்றினது கிடையாது. தமிழில் அறிமுகப்படுத்துகிற புதிய அறிவியல் சொல். இப்போ இந்த தியரி அப்ரூவல் ஆனால் தான் இந்த மாதிரியான சொற்கள் ஸ்டாண்டர்டைஸ் ஆகும். அது வரைக்கும் ரியலைஸ் பண்ணுற பாயிண்ட்லேருந்து இவ்வளவு தூரம் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த 6 பாயிண்ட்ஸ் அப்படின்றது அனலைஸ் பண்ணுற ஒரு மெத்தட். அடுத்தது ரிசல்ட்டை டெரைவ் பண்ணுவோம். இங்கே ரிசல்ட் அப்படின்றது ஸ்பேஸ் டைம் நாலேஜை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாவி. அது என்னன்னு சொல்கிறேன். இங்கே இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்கேல் இல்லாமல் கூட ஒரு பொருளுடைய மாஸ் டென்சிட்டியை பொறுத்து ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்லேருந்து எவ்வளவு தொடு தூரத்தில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கான ஐடியாவை நான் சொல்கிறேன். இங்கே 5 சர்க்கிள்ஸை வரைஞ்சிருக்கேன். அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இங்கே சர்க்கிள் அப்படின்றது ஒரு பொருள் அப்படின்னா இந்த 5 சர்க்கிள்ஸ் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டோன்னா இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக இந்த பொருளுடைய அளவு அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுவே வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் அப்படின்னா பொருளுடைய அளவு வளர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இங்கே நம்ம சைஸ் ஃபேக்டர் அப்படின்றது பொருள்களுடைய மாஸ் டென்சிட்டியில் இருக்கிற வேரியேஷன்ஸை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். இது சும்மா பண்ணிட முடியாது. இதுக்கு பின்னாடி ரியல் டைமில் என்ன ஐடியா இருக்குது அப்படின்றது தெரியணும். அப்சர்வரை விட்டு ஒரு ஆப்ஜெக்ட் விலகி போகும்போது அது சின்னதாகிட்டே போகும். இது கண்ணை பற்றினதா இல்லை காட்சியை பொறுத்ததா அப்படின்னு பிரிக்க முடியாது. இது என்ன பேசிஸில் இருக்குது, எங்கே அப்ளை ஆகும் அப்படின்ற விஷயம் தற்கால அறிவியலில் கிடையாது. இதுக்கான ஒரே ஒரு அப்ளிகேஷன் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் சின்னதாகிட்டே போகுது அப்படின்னா அங்கே பொருளுக்கான ஆக்சுவல் வால்யூம் குறையுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. மாஸில் ஒரு மாற்றம் ஏற்படுதா அப்படின்னா இல்லை. அது வெறும் அப்பியரன்ஸ் மட்டும்தான். அப்போது இங்கே சைஸ் ஃபேக்டர் அப்படின்றது வால்யூமை பொறுத்தோ இல்லை மாஸை பொறுத்தோ கிடையாது. அடுத்தது மாஸ் டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்றது வால்யூமை பற்றினதா இல்லை மாஸை பற்றினதா அப்படின்னா கிடையாது. அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற ஆட்டம்ஸுடைய பேக்கிங் எவ்வளோ டைட்டாக இருக்குது இல்லை எவ்வளோ லூஸாக இருக்குது அப்படின்றத பற்றினது. இந்த 2 விஷயத்துலையும் மாஸ் வால்யூம் அப்படின்ற விஷயம் பொதுவானதாக இருக்குது. மாஸ் வால்யூம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயந்தான். மாஸ் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கோ அதுதான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான வால்யூமாகவும் இருக்குது. நான் சொல்கிறது சாலிட் ஆப்ஜெக்ட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் மாஸ் வால்யூம் அப்படின்றது இல்லாமல் ஆப்ஜெக்ட்டுக்கான அப்பியரன்ஸும் கிடையாது, அதுக்கான மாஸ் டென்சிட்டியும் கிடையாது. அப்போது அப்பியரன்ஸுக்கும் மாஸ் டென்சிட்டிக்கும் பொதுவாக இந்த மாஸ் வால்யூம் அப்படின்றது
அங்கே இன்வால்வ் ஆகிருக்கு, ஆனால் டம்மியாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம கவனிக்கிறோம். ரெண்டுக்கும் பொதுவாக இது தேவையில்லாத ஒன்றா இருக்கும்போது அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பியரன்ஸில் இருக்கிற சைஸ் ஃபேக்டரை, மாஸ் டென்சிட்டியில் இருக்கிற வேரியேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு கனெக்டிவிட்டி அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிரும். சைஸ் ஃபேக்டரை மாஸ் டென்சிட்டிக்கான வேரியேஷனை குறிக்க பயன்படுத்துறது அப்படின்றது ஒரு குரூஷியல் டெக்னிக். இது ஒரு மாதிரி பட்டும் படாத மாதிரியான ஒரு ஐடியாவை தெரியும். ஆனால் இந்த விஷயம் தெரியல அப்படின்னா எத்தனை 1000 வருஷங்கள் விவாதித்தாலும் ஸ்பேஸ் டைமுக்கான ஸ்டடீஸை ஃபார்முலேட் பண்ணவே முடியாது. இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பின்னாடி வர்ற பதிவுகளில் பார்ப்போம். இப்போது இந்த காணொளிக்கான கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்ட்ரிங் தியரி அப்படின்ற ஐடியா உண்மையானது, ஆனால் அது நிரூபிக்கப்படலை அப்படின்றதுக்காக அங்கீகாரம் பெறாமல் இருக்குது. ஒரே ஒரு ஐடியாவோட வர்றவங்களுக்கு அந்த ஐடியா சரியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வெற்றி அடைய முடியல. காரணம், புதுசாக சொல்கிற ஒரு விஷயத்த எல்லா பக்கத்துலேருந்தும் கேள்வி கேட்டு அதை குறை சொல்கிறவங்களுக்கு மத்தியில் அந்த ஐடியாவை எல்லா பக்கத்துலேருந்தும் யோசித்து எப்படி சரியாக இருக்குன்னு பார்க்குறவங்க ஒருத்தர் கூட இல்லை. பொதுவாக ஃபேப்ரிக் அப்படின்றது நூலால் நெய்யப்பட்டது. இங்கே ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை கனமான பொருளால் தான் வளைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே பின்னல்கள் அப்படின்றது தடிமனான கயிறால் ஆனதாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை 2 டைமென்ஷனலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பாய் மாதிரியும் ஒரு கார்பெட் மாதிரியான ஒரு விரிப்பாகவும் தான் தற்கால அறிவியலில் எடுத்துக்கப்படுது. உண்மையிலேயே நம்ம சொன்ன அந்த தொடு தூரம் அப்படின்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா மல்டி டைமென்ஷனலாக ஸ்பேஸ் டைம் அப்படின்றது ஒரு வலைப்பின்னலாக ஒரு பொருளை சூழ்ந்திருக்கும். இதை ஒரு ஸ்பெரிக்கல் பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட 2 டைமென்ஷன் அப்படின்றது அந்த பாலுடைய விளிம்பு. அந்த விளிம்பில் இருக்கிற ஒற்றை கயிறை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸ்ட்ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்னு சொல்லப்படுற அடிப்படை துகளானது குவாண்டம் ஸ்கேலில் எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் மாதிரி, ரப்பர் பேண்ட் மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த விஷயம் மேக்ரோ ஸ்கேலில் ஸ்டிஃபான சர்க்குலர் ரோப்பாக இருக்குது அப்படின்றப்போ ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸுக்குமான அந்த இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ஸ்ட்ரிங் தியரி மூலமாக ஏற்கனவே சால்வ் ஆகிருக்கு. ஒரு விஷயம் சால்வ் ஆகிருக்கு அப்படின்றதே தெரியல அப்படின்னா தியரிட்டிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை வெளியில் இல்லை, ஒருத்தருடைய மைண்டில் தான் இருக்குது. இங்கே ஒரு நுணுக்கமான விஷயத்தை கவனிக்கணும். ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல் அப்படின்றது ஆப்ஜெக்டை சார்ந்தது, ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக் அப்படின்றது மீடியமை சார்ந்தது. அப்படி இருக்கும்போது பார்ட்டிக்கலுடைய ஸ்ட்ரக்சராக இருக்கிற அந்த எலாஸ்டிக் பேண்டை கொண்டு போய் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கோட அந்த சர்க்குலர் ரோப்போட நான் ஒப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. உண்மைதான், அந்த மிஸ்ஸிங் டீட்டெயில் தான் ஸ்ட்ரிங் தியரிக்கான லிமிட்டேஷன். அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸ்ட்ரிங் தியரியில் ஒரு பார்ட்டிக்கல் அப்படின்றது எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் சிங்குலாரிட்டியில் ஒரு பார்ட்டிக்கலுடைய ஷேப் அப்படின்றதும் வேவ், அந்த பார்ட்டிக்கல் சுற்றி வர அந்த பாதை அப்படின்றதும் ஒரு வேவ் அப்படின்னு சொல்லி ரியல் டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் சொல்லியிருக்கேன். அப்போது குவாண்டம் ஸ்கேலில் பார்ட்டிக்கலுக்கான வேவ் பார்த்தா இருக்கிற அந்த விஷயம் மேக்ரோ ஸ்கேலில் பிளானட்ஸுக்கான ஆர்பிட்டல் பார்த்தா மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்குலர் ரோப் அப்படின்றது ஆர்பிட்டல் பாத்துக்கும் கிராவிடேஷனுக்கும் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கும் பொதுவான ஒரு விஷயம். அது என்னென்னு டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இந்த ரோப்பை நம்ம தொட முடியாது, கிராஸ் பண்ண முடியாது, வான்வெளி பயணத்துக்கு அது ஒரு தடையாகவும் இருக்காது அப்படின்றதுக்கான காரணம் முன்னாடியே சொன்னது தான். ஒரு பொருளுடைய மாஸ் டென்சிட்டியை பொறுத்து ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்லேருந்து விலகி இருக்கிற அந்த தொடு தூரம் அப்படின்ற ஃபேக்டரை ஞாபகத்தில் வைக்கணும். சரி, யூனிவர்ஸ் ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா, அப்சர்வபிள் யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சிந்திக்கிற இந்த உலகத்தில் டெக்னிக்கலாக ஸ்பேஸ் டைம் அப்படின்றது மனிதன் முதலான ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வரம்பு, ஒரு எல்லையை கொண்டு இருக்கு. அப்படின்றப்போ ஸ்பேஸ் டைம் இஸ் ஃபைனைட், ஆகாயம் வரையறுக்கப்பட்டது அப்படின்றதான் உண்மை. தொடர்ந்து காணொளிகளை பாருங்கள். ரியல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அப்படின்னு நான் சொன்னது ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் சிங்குலாரிட்டின்ற புக்லேயே இருக்குது, வாங்கி படிங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக எனக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நன்றி.